ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம். அதற்கு அவசியமில்லை. வாழப்போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது. இப்படி உலகமே உங்களை மறந்து விடும் போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம். இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும். மனிதர்களுடைய வார்த்தையால் இறை தூதரை உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்னிடத்திலே வந்து விடுங்கள். சிறந்தாழ்த்தி விடுங்கள் என்று எனக்கு முன்னால், இறைவா நான் பாவம் செய்தேன் தான், நான் இதிலிருந்து வெளியே வந்து விட்டேன், நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன், அந்த பாதையில் இருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள். என் பாவம் என்னை உறுத்துகிறதே அல்லாஹ், என் உள்ளத்தை திடப்படுத்து, உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள். இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். லா தஹ்சன், கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து.